ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபல உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது 5ஆம் தந்திரத்தில் தாசமார்க்கம் எனும் தலைப்பில் 5வது பாடல். இந்த பாடலில் திருமூலர் மனிதர்களாகவர் இறைவனை நினைக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் எல்லாம் வாசி படித்த குளம்போல் இருக்கின்றன என திருமூலர் மனித நிலையை நினைத்து வருந்தி கூறுகிறார். இதோ அந்த பாடல். வாசித்தும் பூஜித்தும் மாமலர் கொய்திட்டும் பாசிகுளத்திழி கல்லா மனம் பார்க்கின் மாசற்ற ஜோதி மணி மிடற்ற அண்ணலை நேசத்து இருந்த நினைவு அறியாரே. வாசித்தும் பூஜித்தும் மாமலர் கொய்திட்டும் பரமன் புகழை வாயார புகழ்ந்து பேசினாலும் பாடி பரவினாலும் நித்திய பூஜைகள் செய்தாலும் வாசமலர்கள் தூவி வழிபட்டாலும் பாசி குளத்தெழி கல்லா மனம் பார்க்கின் அவர்களது மனமானது பாசிபடிந்த குளத்தில் விட்டெறிந்த கல்லை போல் இருக்கின்ற நிலையை எண்ணி பார்க்கின்ற பொழுது மாசற்ற ஜோதி மணிமிடற்று அண்ணலை இவர்களெல்லாம் குறையொன்றுமில்லாத பரிபூர்ணமான பரம்பொருளை இடைவிடாது மனதில் அன்போடு நினைத்து தியானிக்கும் நினைப்பில்லாதவராக இருப்பதை நேசத்திருந்த நினைவேறியார். இவர்களுக்கு பாசி படிந்த குளத்தில் கல்லை விட்டெறிந்தால் பாசி கல் விழுந்த இடத்தில் சற்றே விலகும், பிறகு மீண்டும் குளத்தை வந்து மூடிக்கொள்ளும். அதுபோல இவர்கள் பூஜித்தும் வாசித்தும் இறைவனை நினைப்பதும் அந்த பூஜை நேரம் மட்டுமே. மற்ற நேரத்தில் எல்லாம் இவர்களுக்கு இறைவனின் நினைப்பு இருப்பதில்லை. உள்ளன்போடு இவர்கள் இறைவனை பூஜித்து நேசிப்பதில்லை. வழிபாடு இவர்களுக்கு வெறும் சடங்கு என்பதை விளக்கும் அருமையான பாடல் இந்த திருமந்திரம். இதைத்தான் திருமூலர் வாசித்தும் பூஜித்தும் மாமலர் கொய்திட்டும் வாசிகுளத்தில் வீழ் கல்லா மனம் பார்க்கின் மாசற்ற ஜோதி மணிமிடற்று அண்ணலை நேசத்து இறந்து நினைவு அறியாரே. பரமனின் புகழை வாயார புகழ்ந்து பேசினாலும் பாடி பரப்பினாலும் நித்திய பூஜைகள் செய்தாலும் வாசமலர்கள் தூவி வழிபட்டாலும் அவர்களது மனமானது பாசிபடிந்த குளத்தில் விட்டெறிந்த கல்லை போல இருக்கின்ற நிலையை எண்ணி பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் குறையொன்றும் இல்லாத அந்த பரிபூர்ண பரம்பொருளை இடைவிடாது மனதில் அன்போடு நினைத்து தியானிக்கும் நினைப்பு இல்லாதவர்களாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. எப்படி பாசி படிந்த குளத்தில் கல்லை விட்டெறிந்தால் பாசி கல் விழுந்த இடத்தில் சற்றே விலகும், மீண்டும் அந்த குளத்தை வந்து மூடிக்கொள்ளும். அதுபோல இவர்கள் பூஜித்தும் வாசித்தும் இறைவனை நினைப்பதும் அந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் இவர்களுக்கு இறைவனின் நினைப்பு இருப்பதில்லை. உள்ளன்போடு இவர்கள் இறைவனை பூஜித்து நேசிப்பதில்லை. வழிபாடு இவர்களுக்கு வெறும் சடங்கு என்பதை விளக்கும் அருமையான இந்த திருமந்திர பாடலை அனைவரும் உணர்ந்து நாள் முழுதும் இடைவிடாது தொடர்ந்து பரமனை நினைக்க வேண்டும் என்ற அறிவுரையை ஏற்று பரம்பொருளான சிவபெருமானை தொழுவோம் என திருமூலர் நம்முடைய அறியாமை கூறுகிறார். ஓம் நமச்சிவாய.